ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நாளாக காட்டில் போட்டு வச்சுருந்தேன். சரி, இதை இப்போ ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து பாத்திரம் கழுவும் போது நல்லா போகுது, நிறைய நுரை வருது. இந்த ஒரு ஸ்க்ரப்பு பார்த்திங்கன்னா 1 வீக்கு இல்லை ஒரு 10 டேஸ் தான், 10 டேஸ் கூட கிடையாது, 1 வீக் தான் வருது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி துணி மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த துணியே வந்து நல்லா சொரசொரப்பாக இருக்குது. இதை வச்சே நம்ம நல்லா பாத்திரத்தை கழுவிக்கலாம். டீ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி துணி மாதிரி ஆனதுக்கப்புறம் போகாது. அந்த மேலே இருக்கிற சில்வர் கோட் இருக்கிற வரைக்கும் தான் அந்த டீ பிடிச்ச அடி பிடிச்ச பாத்திரம், டீ போட்ட பாத்திரம் இதெல்லாம் போகும். மற்ற நேரத்தில் நம்ம சாதாரண சில்வர் பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த வெறும் நாரையே யூஸ் பண்ணிக்கலாம். மேலே அது போனதுக்கப்புறம் நான் இப்போ வந்து 2 யூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 1 மந்த் ஆகுது இது வாங்கி. 2 யூஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த ரிவ்யூ போடுறேன். நல்லாயிருக்கு. ஆனால் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு தான். நிறையா வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். அதில் வந்து அவங்க பாத்திரம் வந்து ரொம்ப பளபளன்னு இருக்கும். சில பேர் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கே நிறையா டிப்ஸ் கொடுப்பாங்க. அந்த லிக்விட் ஊற்றுங்க, இந்த லிக்விட் ஊற்றுங்க. அதோடு பார்த்தா அவங்க வீட்டு பாத்திரத்தை பார்க்கும்போது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். எனக்கே சில சமயம் ஆச்சரியமாக இருக்கும். இந்த வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், நம்ம வீட்டு பாத்திரமும் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. எப்படா இது, நம்ம நேரடியாக பார்க்குறதுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கும் இவ்வளோ ஷைனிங்காக இருக்கே அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் அந்த ட்ரிக்கே கண்டுபிடிச்சேன். என்னென்னா, நம்ம வந்து 2, 3 லைட் வச்சு நல்லா எஃபெக்டிவாக எடுக்கும்போது நம்ம பாத்திரம் நல்லா ஷைனிங்காக தெரியுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா வினிகர் போட்டு கழுவுங்க, இதை போட்டு வாஷ் பண்ணுங்கள், அதை போட்டு வாஷ் பண்ணுங்கள், அப்படி அதெல்லாம் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி எனக்கு வந்ததே இல்லை. ஆனால் இப்போ கரெக்டாக வீடியோவில் பார்க்கும்போது பாத்திரம் நல்லா ஷைனிங்காக இருக்குது. அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது நம்ம எல்லா பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு இந்த மாதிரி கழுவி நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலே காய போட்டுக்கலாம். இது வந்து 25 பீஸு 100 ரூபாய்க்கு வாங்கினேன். நம்ம 2, 3 ஸ்க்ரப் வச்சுருப்போம்ல, அதுக்கு வந்து பதிலாக நம்ம இந்த ஒரு ஸ்க்ரப் இருந்தாலே போதுமானது.